கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். மத்தேயு 24:42-44 வாசிக்கிறோம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவின் வருகை நாம் எதிர்பாராத வேளையிலே நடக்கும். கிறிஸ்து வரும் நாளை நாம் சொல்ல முடியாது. நாம் எப்பொழுதும் அவர் வரைக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். மார்க் 13:33 வாசிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். எப்போதும் அவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை கை கொண்டு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதை கை கொள்ளுகிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிக்கிறோம். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறவர் தேவனே. நமது முயற்சியினால் நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நமக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையும் வல்லமையும் தேவை. 1 தெசலோனிக்கர் 3:13 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:11 வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். மனிதர்களாய் நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற அமைப்பை உடையவர்களாய் இருக்கிறோம். நமது ஆவி என்பது ரோமர் 8:16 படி தேவனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவும் உறவாடவும் கூடிய பகுதியாகும். நாம் ஆத்மா என்பது யாக்கோப்பு 1:14-15 படி நமது உணர்ச்சி, விருப்பம், அறிவு இவைகளின் பகுதியாகும். வேதம் ஆத்மாவை இருதயம், மனது என்று சொல்கிறது. பாவம் ஆத்மாவிலே தோன்றுகிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நமது சரீரமானது நமது ஆவி ஆத்மாவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. நமது ஆவியும் ஆத்மாவும் எதையெல்லாம் செய்ய சொல்கிறதோ அதையெல்லாம் நமது சரீரம் செய்யும் என்று ரோமர் 6:13 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக இருப்பதற்கு இந்த 3 பகுதியிலுமே நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த 3 பகுதிகளுமே ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்மை பரிசுத்தத்தில் நடத்துவார். அவருடைய வசனங்களை கைக்கொள்ள அவர் நம்மை நடத்துவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். நாம் அவருடைய வரிக்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.